ஆரம்பம் செய்யலாம். இது ஆமுக மொழித்திரையில் சன்ரைஸ் தமிழ் ஒலிபரப்பின் நேரத்தில் லண்டன் தமிழ் வானொலி ஊடாகவும் இணைகின்ற நீரவை ஒலிபரப்பில் திங்கள் இணைந்திருக்கிறோம். இன்று மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை பொழுது இந்த நேரத்தில் நேரலையில் இணைகின்ற விஜே போஸ் அவர்கள் தொகுப்பில் வருகின்ற புல சமூக நிஜங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றும் விருந்தினர்களோடு இணைந்து கொள்ளுகிற இன்றைய நிகழ்ச்சியின் பக்கத்தில் அனைவரையும் அன்போடு வரவேற்று வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வோம். வணக்கம் போசண்ணா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் நிகழ்ச்சியில் இணைவதில் மகிழ்ச்சி. இன்று முக்கியமாக எடுத்த தலைப்பு மனம் முடிவெடுக்கும் தகைமை. அதை பற்றி டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அதுக்கு முன்பதாக ஒரு 5-10 நிமிடங்கள் அண்மையில் சென்ற வாரம் நடந்து முடிந்த பிரித்தானிய உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு புதிய உறுப்பினரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறிவிட்டு நாங்கள் அவர் உண்மையான நிகழ்ச்சிக்கு போகலாம். அதை பற்றி கலந்து கொள்வதற்காக உங்களுக்கெல்லாம் அறிமுகமான திரு விசி வாமனானந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இது ரெட் பிரிட்ஜ் பகுதியில் அதாவது ரெட் பிரிட்ஜில் ஒரே ஒரு கவுன்சிலர், தமிழ் கவுன்சிலர் இருந்தவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள். அவர் கடந்த 3-4 தடவைகள் கவுன்சிலராக இருக்கிறார். அவரை தொடர்ந்து இப்பொழுது ரெட் பிரிட்ஜ் பரோவில் கிளேஹோல் வட்டாரத்தில் ஒரு இளைய தமிழ் பெண்மணி ஒருவர் போட்டியிட்டு வெற்றி சூடியிருக்கிறார். அவரை பற்றி சில கருத்துக்களை கூறுவதற்கும் அந்த வெற்றிக்காக முக்கியமாக மிகவும் கடுமையாக பாடுபட்ட ஒருவராக திரு விசி வாமனந்தன் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்களை முதலில் கேட்டுக்கொண்டு பின்பு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் இணைந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம் திரு வாமனானந்தன். வணக்கம் ஜெயேந்திர போஸ். வணக்கம் திருவாளர் நடாமோகன் அவர்களே, சொல்லுங்கள். இந்த இந்த வெற்றியை பற்றி, அதாவது திரு கல்பனா போஸ் அவர்கள் இந்த ரெட் பிரிட்ஜ் பகுதியில் கிளேஹோல் வட்டாரத்தில் போட்டியிட்டு வெற்றியாக சூடியிருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் முக்கியமாக அந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த வெற்றிக்கு நீங்கள் பாடுபட்டதை பற்றியும், ஏன் அவர் வெல்ல வேண்டும், எப்படியான கருத்து உங்களுடைய இருந்தது என்பதை பற்றி சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் கணம் திருமதி சூரியகுமார், காந்திமதி சூரியகுமார் அவர்களுக்கும் பிரபா அருணாச்சலம் அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். வெல்லாவிட்டாலும் தமிழ் ஆக்கள் என்ற முறையில் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் முகம் கொடுத்ததற்காக கவுன்சிலுக்கு. அடுத்ததாக திருவாளர் தவத்துறை ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் திருமதி கல்பனா போஸ் அவர்களுக்கும், கல்பனா ராஜன் போஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூற விரும்புகின்றேன், அவர்களின் வெற்றி வாகை சூடியதற்கு. ரஞ்சனை பொறுத்த அளவில் இந்த வட்டாரத்தில் ரெட் பிரிட்ஜில் ஏறத்தாழ 23 வருடங்கள் கவுன்சிலராகவும் மேயராகவும் இருந்திருக்கின்றார். ஒன்று. அடுத்ததாக அவரின் பீரியட் முடிகிற டைமில் எங்களுக்கு யாராவது ஒரு யங் ஆக்கள் வேணுமென்ற இந்த மனத்தில் உயிர்த்தபடியே இருந்தது. அந்த வேளையில் திருமதி கல்பனா ராஜன் போஸ் அவர்களை பல முறை நான் பார்த்திருக்கின்றேன். அவற்றை துடியாட்டத்தையும் அவர்களின் செய்யும் வேலைகளையும் எவ்வளவு துணிச்சலாக ஓடியாடி வேலை செய்கிறதை பார்த்துவிட்டு அவரின் வட்டாரங்கள் எப்படி இருக்கிறன்றதை முதல் பார்க்க வேணும். என்னென்னா கவுன்சில் ஒர்க் ஒன்று. அப்போ அவர் யாரோட அசோசியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்து ஒரு முறை கேட்டேன். 2-3 பேர்கிட்ட கேட்டுறான். ஆனால் அதில் ஒன்று நீங்களும் உண்டு. ஆனால் அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுக்கல. ரீசன் என்னன்னு சொன்னால், நீங்கள் உறவினர்கள் என்ற முறையில் நீங்கள் பல கருத்துக்கள் வச்சிருப்பீர்கள் மனதில். அதற்காக நான் அதை ஊடுருவ விரும்பவில்லை. அதனால் அப்போ 2-3 பேர்களோட கதைச்ச இடத்துல ரஞ்சன் சொன்னார், அது நல்ல ஐடியா வாமனண்ணா,
நீங்கள் கண்டிப்பாக அவர் யாரையோ ஒரு ஆள் நீங்க மனதில் வச்சிருக்கிறான்னு சொன்னா நீங்கள் அவர்களை ப்ரொமோட் பண்றது நல்லா. ஆனா இப்படியான ஆட்களை ப்ரொமோட் பண்றது வேறு யாருக்கும் மனம் பெறாது. ஏன்னா தாங்கள் இருக்கணும், இல்லையென்றா ஒருத்தரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற காலத்துல அவர் அந்த வார்த்தையை தான் சொன்னார் திருவாளர் ரஞ்சன். அப்பொழுது இவர்களை நேரடியாக கேட்ட பொழுது அவர்கள் கல்பனா சொன்னா, இல்லையா அங்கிள், மை லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். He is trying to do a PhD, I think. I think she is doing, I think. Looks like it. அது மட்டும் இல்லாமல் வேற அலுவல்கள் செய்கிறபடியா உண்டு. அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறது நல்லம். காரணம் எங்களுக்கு ஒரு தமிழ் பெண்மணி வேணும். எப்படியா இருந்தாலும் என்னன்னா தமிழ் பெண்மணிகள் ரெட்பிரிட்ஜ் கவுன்சில்ல சோஃபா வர இல்லை. அப்போ அதுக்காக நீங்க வர வேணும் கண்டிப்பான்னு கேட்ட இடத்துல ஒரு மாதிரி இணக்கம் பட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கும் சொல்லி ஓகேன்னு சொன்னது பிறகு எங்களோட ஒர்க்குகளை ரஞ்சன் மூலம் தான் ஆரம்பித்தேன். நான் முதல்ல எப்படி என்ன செய்ய வேணும் என்று அப்படி அவர் செய்து கொண்டு வரைக்குள்ள ரஞ்சன் சொன்னார், கூடிய சீக்கிரம் அவர் மெம்பர் ஆக வேணும். முதல் மெம்பர் ஆகணும். இது ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள இந்த இவ்வளவு வேலை நடந்தது. 1 வருஷமா அவ மெம்பரா இருக்க வேணும். இருந்ததுக்கு பிறகுதான் இந்த எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்குது கவுன்சில்ல, எப்படி அப்ளை பண்ணலாமண்டு இது கவுன்சில் எலெக்ஷனுக்கு. அப்ப 1 இயர் முடிஞ்ச கையோடையே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, இனி ஒரு சீட்ல இங்க இருந்தாலும் அப்ளை பண்ணலாமண்டு. அப்பொழுது ரஞ்சன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், கண்டிப்பா நான் கேன்சில்ல ஒரு ஆளுடைய வேகன்சி வருது, அப்படி அந்த வேகன்சி வந்தால் நான் கல்பனாவே அங்க போடுவோம். நாளடைவிலே அதை பற்றிய சிந்தனையும் இல்லை, அதை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டையும் காணாதபடியால் நான் திரும்பவும் ரஞ்சனிட்ட போய் கேட்டேன், என்ன நடக்கின்றதுண்டா. அண்ணா இன்னும் ஒரு இடத்துல வருது, எப்படி என்றாலும் நாங்கள் போட்டுருவோம். அதுக்கிடையில கல்பனாட்ட நான் சொன்னேன், நீ இப்படி வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் அது மீன்வைல் இன் பிட்வீன் நான் ஸ்டீவன் டிம்ஸை கண்டு ஒரு நாள் இவவை அறிமுகப்படுத்தி, இவ இப்படி ஆர்வமா இருக்கிறா இந்த பிள்ளை, அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஸ்டீவன் என்று கேட்ட இடத்துல உடனே தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து இன்னும் ஒரு ஆளுடைய பேரையும் சொல்லி சொன்னா, நீங்க இந்த ஆள்கிட்ட போய் ஸ்டீவன் சொன்னான்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். அப்பொழுது ஓகேன்னு சொல்லி கல்பனா அதை எடுத்து உணர்ந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணா. அதே நேரத்துல அவங்களும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறா, எப்படி ரஞ்சன் சொன்னாதான் சரி, அவர் சொன்னது மாதிரியே டாக்டர் கண்டு இப்படி போய் அதில் செய்யுங்கன்னு சொல்லி செய்து வந்து இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு வேகன்சி எங்கன்னு சொன்னா கிளே ஹோல்ல மட்டும்தான் இருக்குது, இப்ப போடலாம் என்று கிளே ஹோலை ஆஃபர் பண்ணியிருக்கணும். உடனே ஆஃபர் பண்ணின உடனே எனக்கு சொன்னா இப்படி இதாண்டி இருக்கேன்டா. அப்ப நான் சொன்னேன், நோ ப்ராப்ளம். இப்ப 23-24 வருஷத்துக்கு முந்தி ரஞ்சனோட நான் கன்வென்சிங் மேனேஜர் இருக்கேக்குள்ள அவரோட இருந்து சில விஷயங்களை நான் படித்தேன். எப்படி அந்த போட்டோஸ் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது, எடுத்து 6 ஆட்கள் போய் நாங்கள் பர்சனலாக மீட் பண்றது, எப்படி எந்தெந்த ஏரியாவில். அப்போவே ஒரு 600 ஃபேமிலி இருந்தது. இப்போ 850 ஃபேமிலிக்கு மேலே இருக்கு நம்ம கிளே ஹோல் ஏரியாவில். அந்த வீடு எல்லாம் நாங்கள் ரஞ்சனுக்காக போய் நடந்ததுதான். அதே இடத்துல தான் இப்போ நாங்கள் கல்பனாவுக்கும் செய்தாங்க. அப்படி போயிருக்கைக்குள்ள 2 இஸ்லாமிய மக்களும் இவன் தான் 3 பேர் கேண்டிடேட் இருந்தது. அந்த நேரத்தில் 3 ஓட் போடணும், லேபர் கவுன்சில் லேபர் பார்ட்டிக்கு போடணும். 3 பேருக்கும் ஈக்குவலா இருக்கணும் போட்டுன்றதான் இந்த உத்தியோகபூர்வமான கொடுத்த செய்திகள். அப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் தமிழாக்கள்கிட்ட கேட்டோம், இப்படி இவ கேட்கிற தமிழ் பிள்ளைகள் கேட்கிறபடியா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நாங்கள் அவருக்கு போடுறோம். அதே நேரத்தில் இந்த voting வந்து 3ஆ பிரிப்பினம். கண்டிப்பா 3 பேருக்காக 3 பேர் பிரிக்கிறது. இப்ப தமிழ் ஓட் மட்டும் போயிருந்தால் தனியா இவ கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது வெல்றதுக்கு. அப்படி இருந்த இடத்துல நாங்கள் எல்லா இடமும் இன்க்ளூடிங் யூ, தேர் ஆர் சோ மெனி பீப்புள் வெண்ட் அரவுண்ட் வித் எல்லாம் வீடு வீடா தட்டி எல்லாம் கேட்டு எல்லாம் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்கள்ட்ட இருந்ததை விளங்கப்படுத்தி சொன்னது பிறகு தீவிரமா எல்லாரும் வேலை செய்தோம். ஒரு நியாயமா ஒரு 30-35 பேரு கிட்ட வாரதும் போறதுமா கூடிய அளவு நீங்கள் நான் மற்றது நாங்கள் ஃபேமிலி என்ற முறையில இன்னும் 2-3 பேர் ஒத்துழைச்சவ. அது சாயி என்ற பெண் இருக்குது, அவவும் இருக்கிறார். அப்படி எல்லாரும் ஓடியாடி வேலை செய்தோம். ஆனா கடுமையான உழைப்பு செய்தது கல்பனா தான். உண்மையிலே எவ்வளவோ வேலைகள் இருந்தது மத்தியில எல்லாம் ஓடியாடி எல்லா பேப்பர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வாரது போறது, பிறகு எனக்கு கம்யூனிகேட் பண்றது எல்லாம் ஒரு அலுவலை எடுத்தால் நாங்கள் அதை சிறப்பாக செய்திடணும். செய்தால்தான் அவங்களும் மதிப்பாங்க, நாங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கோ இல்லையோண்டு. அதே நேரத்தில் தெய்வீகமாக ஒரு நல்ல அதிட்டபதமாக எலெக்ஷன் வந்தது, எலெக்ஷன் முடிஞ்சுது.
எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்ஸ் அடுத்த நாள் வியாழக்கிழமை முடிஞ்சது, வெள்ளிக்கிழமை தான் ரிசல்ட்ஸ் என்றான்னு சொல்லி 9:30. அந்த 9:30 இருந்து 12 மணி வரையும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஸ்பெஷலி ஒரு இருதய துடிப்பு வந்து நாட் நார்மல், வெரி ஹை பீக்கில் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இன் மை சென்ஸ் ஐ நியூ தட் ஷீ வில் வின். ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் செய்த நாங்கள் எல்லாரும், இன்க்ளூடிங் யூ ஆல்சோ ஹார்ட் ஒர்க் செய்தபடியா எங்களுக்கு ஒரு இது கணிப்பு இருக்கும். கண்டிப்பா எவ்வளவு பேர் போயினோம், எவ்வளவு பேர் போகாமல் இருக்காமண்டு. அதே நேரத்தில் நாங்கள் டெலிஃபோன்லேயும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவைக்கு தெரிஞ்ச ஆக்கள் கிளைஹோல்ல ரெப்ரிஜிஸ்லேன்ல மற்றது சைட் ரோட் வழியாக இருக்கிற ஆக்கள் தமிழாக்களை ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி நீங்கள் ஒருக்கா அந்த ரோட்ல இருக்கிற ஆக்களை எல்லாருக்கும் சொல்லி அந்த பெண்மணி கண்டிப்பா வர வேணும் என்று சொல்லி போட்டு எல்லாரும் முடிஞ்சது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. தெய்வீகமாக அவ ஹையஸ்ட் ஓட்ல வந்தது. பெரிய ஒரு ஆறுதலும் பெரிய ஒரு பாசமாக ஒரு நினைப்பு தான் எங்களுக்கு. 1529 வாக்குகள் மற்ற எல்லாரும். மற்றது இன்னும் ஒரு ஆள் கேட்டவர் 3 தரம் கவுன்சிலராக இருந்திருக்கிறார். அவருக்கு 1340 தான், பட் 49 ஓட்டு தான் கிடைச்சது. இவருக்கு 1500. அப்ப ஒரு 1 இயருக்குள்ள அந்த பிள்ளை ஓடி ஆடி வேலை செய்து எவ்வளவு தூரத்துக்குள்ள எவ்வளவு ஹை ரீச் பண்ணியிருக்கிறான்றதை பாருங்க. இந்த ஓட்டின் விவகாரத்தை பார்த்துத்தான், வீத விவகாரத்தை பார்த்துத்தான் மேயருக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இன்னொரு 2 இயர்ஸ்ல there is a possibility she will become a mayor. அது நான் உத்தியோகபூர்வமாக சொல்றேன். நினைச்சேன்னா நான் 2 பேரோட காய்ச்சிருக்கிறேன் இதுல. அப்படி சொல்லிச்சுன்னா இவங்க போட் ஹையரா இருக்கிறபடியா மற்றது ஆளும் வெரி இன்டெலிஜென்ஸ், வெல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் கேர்ள் என்று சொல்லி அந்த நிலையில ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அதை நோக்கணும். இப்ப கிடைச்சிட்டது. இவ இனி எவ்வளவு தூரம் கம்யூனிட்டிக்கு வேலை செய்யறான்றதையும் அந்த போர்டுல என்னென்ன ப்ரொமிஸ் பண்ணி இருக்கிறான்றதையும் பார்க்கணும். அதிகமான ஆட்கள் நாங்கள் வீட்டை போய் கேட்ட இடத்துல 2 விஷயம் ஆணித்தரமா சொன்னது. என்னன்னு சொன்னா, பின்னை பற்றி ப்ராப்ளம் இல்லை வைக்க. என்னன்னு சொன்னா, பின் they do a very well job, good job, the bin people ஆக்கள். என்ன ப்ராப்ளம்னா, பள்ளிக்கூடத்துல அந்த டைம் லிமிட்டேஷன், கோயிங் அண்ட் கம்மிங் அவுட், அந்த டைம் ஸ்கூல் டைம்ல. அதே நேரத்தில் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் லோட் அவென்யூல இருக்கிற ஆக்கள் வந்து நீங்கள் வுட்ஃபோர்ட் அவென்யூக்கு போறோம்னு சொன்னா அங்கே இருந்து ஒரு 1/2 hour செல்லும். யூ கேன் ஓன்லி டேர்ன் லெஃப்ட். அப்போ லெஃப்ட்டுக்கு திரும்புறதுக்கு 1/2 hour செல்லுது. அப்போ 1/2 hour அந்த கியூ எவ்வளவு தூரம் இந்த லோட் அவென்யூலையோ அல்லாட்டி ஹெரன் டிரைவ்லையோ அல்லாட்டி கிளே ஹால் அவென்யூல இருக்குமென்றதை நீங்க யூகித்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பின்பக்கத்தாலையும் போகலாம். அது என்னன்னா ஸ்கூல் எல்லாம் அந்த குறிக்கப்பட்ட நேரம், ஆஃபீஸ் டைம் எல்லாம் உண்டு. மற்ற இன்னும் ஒரு முறைப்பாடு வந்தது. நாங்கள் ஒவ்வொரு வீடுகளின் தட்டைக்குள்ள ஸ்பீட் பம்ப்ஸ், ஜோய் ரைடர்ஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட் ஆன் த ரோடு, அந்த ஒவ்வொரு லேன் பை லேன் எல்லாம் அந்த ஸ்பீட் பம்ப் போட்டதுக்கு பிறகு வெரி லெஸ் நாய்ஸ் அண்ட் the speeding cars are not going very fast as usual என்று சொல்லி அதுல ஒரு ஹாப்பியா வைக்கி. இப்ப இந்த பள்ளிக்கூட விவகாரத்தையும் மற்றது அந்த வுட்ஃபோர்ட் அவென்யூல இருக்கிற பஸ் லேன் அதை பற்றியும் எங்களோட கல்பனா கண்டிப்பாக பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும் கவுன்சிலுக்கு போன உடனே. ஏன்னா இப்ப ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் உங்களோட பிரபலத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் போறோம். அப்ப இவ்வளவு காலம் இருந்த கவுன்சிலர்ஸ் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல இயலாது, எங்களுக்கு தெரியாது. இப்ப யங் ஆளுண்டபடியா வெல் ஸ்போக்கன் லாங்குவேஜ், நோ ப்ராப்ளம், அண்ட் ஷீ நோஸ் த டிஃபிகல்டிஸ். எங்க ஒவ்வொரு வீட்டிலையும் தட்டைக்குள்ள இதுதான் கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அப்ப இப்ப இப்படியானதுகளை நிவர்த்தி செய்தான்னு சொன்னா மற்றது வீட்டுக்கு வீடு போய் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு கேட்கணும். கண்டிப்பா அப்படி எதுவும் கேட்டுக்கொண்டு வந்தா அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் வரும். அது இட் டசன்ட் மேட்டர் Labour Party or Conservative Party or Independent or Green Party or any party. She has to develop within the area. She has to catch, win the heart people. People's heart win பண்ணணும். அப்ப போய் வர people like you, me, we can go with her always. You don't need to send her alone. She can go with her friends. போய் எப்படி இருக்குது இப்படி தேங்க் பண்ணி போட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் சொல்லி போட்டு, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா திஸ் இஸ் மை நம்பர், கவுன்சில் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை பர்சனல் நம்பர் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு நாங்கள் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வழிகாட்டலாம். கண்டிப்பா கண்டிப்பா நான் நினைக்கிறேன்
அடுத்த இதில் டாக்டரை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் ஓகே நாங்கள் இதை இதோடு நிறுத்தி கொண்டு இன்னொரு நாளில் கொஞ்சம் விரிவா கதைப்போம். நன்றி. தந்ததுக்கு வந்ததுக்கு உங்களோட உரையாடினதுக்கு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்வார். அடுத்த நன்றி. வணக்கம் டாக்டர் ஜெகநாதன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மனம், டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அதாவது முடிவெடுக்கும் தகமை என்பதை பற்றி கதைக்க இருக்கிறோம். அதாவது சில விஷயங்களை சொல்ல போகிறார். அதாவது கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறவர்கள் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தால் அவர்களுடைய சொத்துக்கள் அவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை பற்றி தான் இன்றைக்கு முக்கியமாக கதைக்க போகிறார். வணக்கம் டாக்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். மீண்டுமா இந்த வானொலி நேரலுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கும் அழைப்பு விடுத்ததுக்கு நன்றி. நடாமோகன் மற்றும் போஸ் அனைவருக்கும். இந்த தலைப்பு நான் எந்த விதமாக அமைக்கலாம்னு கொஞ்சம் நாள் யோசிக்க வேண்டி கிடந்தது. ஏனென்றா ஆங்கிலத்தில் மென்டல் கெப்பாசிட்டின்னு சொல்வார்கள். மனத்தகமை என்றுதான் எனக்கு பொருத்தமாக பட்டது. ஆனால் அது ஒரு லீகல் டேர்ம். இந்த பாவனையில் என்ன விதத்தில் இருக்கிறேன்னு சொன்னால், இந்த வயது குறைந்தவர்கள் 18 வயதுக்கு கீழே இருப்பவர்கள், அதோட மென்டல் ஏஜ்னு சொல்வார்கள். மென்டல் ஏஜ் குறைந்த இந்த மென்டல் ஹேண்டிகேப் இப்போ சொல்கிறே இல்லை, லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்வார்கள். அவர்களுக்கு மென்டல் ஏஜ் குறைவாக இருக்கும். இப்போ அவர்கள் எல்லாம் மென்டல் கெப்பாசிட்டி இல்லாத சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அபியூஸ் நடக்கிறது. மற்றது இந்த நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்குள்ள கன்சென்ட் சைன் பண்ணணும். அது ஒரு வேலிடான முறையில் இருந்தால் தான் அந்த பேஷண்ட்ஸுக்கு விளங்கக்கூடிய முறையில் இருந்தால் தான் அது வேலிடாக இருக்கும். முன்பு இதை பற்றி அக்கறை எடுக்கிறதில்லை. இப்போ தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். அடுத்ததாக இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்வார்கள். அதாவது எங்களோட உடைமைகள் மட்டுமன்றி இல்லை, உடல்நல விஷயங்கள்லையும் அந்த எங்களுக்கு பதிலாக இப்போ எங்களுக்கு மனத்தகமை மென்டல் கெப்பாசிட்டி இல்லாத நிமித்தம் நாங்கள் வேறு நியமித்தால் தான் அது சாத்தியமாகும். ஹஸ்பண்டுக்காக வைஃப் சைன் பண்ண முடியாது. எல்லாரும் அதை பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார்கள். டாக்டர்ஸ் சைன் பண்ண சொல்கிறது ஒரு ப்ரூஃப், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இந்த கோர்ட் ஆஃப் லாவில் அது வேலிட் இல்லை அன்லஸ் தே ஆர் கிவன் பவர் ஆஃப் அட்டர்னி. மற்றது இந்த உயில் எழுதைக்கில் பவர் ஆஃப் அட்டர்னி எழுதைக்கிலையும் மென்டல் கெப்பாசிட்டி இருக்கிற நிலைமையில தான் எழுதலாம். இப்போ உங்களுக்கு உடல் மனதும் நலிந்து போய் மென்டல் கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல உயிலையும் எழுத இயலாது, பவர் ஆஃப் அட்டர்னியும் கொடுக்க இயலாது. அப்போ உங்களோட சொத்துக்களை கவனிக்கிறதுக்கு உங்களால் முடியாட்டி அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அது பேர்ந்து சொல்கிறேன். இதுக்கு சட்டபூர்வமான வரைவிலக்கணம் நான் பேர்ந்து சொல்கிறேன். அதுக்கு போகும்போது பொதுவான சில கருத்துக்களையும் எனக்கு சொல்ல விருப்பமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், எந்த விஷயத்துலையும் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது ஆளுக்கால் வித்தியாசப்படும் இல்லையா? சில பேர் வெரி டிசைசிவ், சில பேர் இன்டிசைசிவ். அது எங்களுடைய பர்சனாலிட்டியை தக்க மாதிரி அமைஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு எண்ணமும் ஒரு செயலாகும் போது தான் அந்த எங்களுக்கு ஒரு முரணான இல்லை எதிர்மாறான, இப்போ இது இன்றைக்கு செய்வோமோ நாளைக்கு செய்வோமோ பின் போடுவோமோ இந்த விதமாக செய்வோமோ இல்லை வேறு விதமாக செய்வோம் மனம் தத்தடித்து கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் முடிவெடுக்கைக்குள்ள அறிவை பயன்படுத்துறேன்னு சொல்வார்கள். சில பேர் அறிவை பயன்படுத்துறது மட்டுமில்லை, ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தையும் கேட்பார்கள். சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராமில் கேட்டார்கள், எவ்வளோதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாம், எப்போ சரணாடி வேணும்னு சொல்லி. உங்களுக்கு யாராவது ஒரு பதில் கிடைக்குமா? சொல்ல முடியுமா? எவ்வளோதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாம், எப்போ நாங்கள் ஆண்டவன் சரணாடி வேணும்னு? நான் சொன்ன பதில் இதுதான். நான் சொன்னேன், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயம் அதை செய்வார்கள். அப்போ அவர்களுக்கு சொல்லலாம் தானே, எங்களே கடவுள் தான் ஆட்டுவிக்கிறார் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு. அப்போ நாங்கள் பலனை எதிர்பார்க்கக்கூடாது.
காரியத்துல கண்ணா இருந்து செய்யணும். கடவுளால செய்வித்தால் எங்களுக்கு பலன் கிடைக்காட்டி எங்களை வந்து என்ன பிரயோசனம்? கடவுள்ன்ற கதை நீதான் செய்த, நீதே எடுத்துக்கொண்டு விட வேண்டியதான். அதான் சரண் எடுத்துக்கொள்ளணும் ஒழிய, ம். கடவுள்கிட்ட சரணடைந்து போட்டு நான் சும்மா இருந்தாலும் காரியம் நடக்காது. அதுதான் என்னுடைய ஆசை இருந்தது. மற்றது அறிவு வந்து எல்லைக்குரியது இல்ல. அதாவது நாங்கள் ஒரு விஷயம் தெரியாட்டி பிறருடைய ஆலோசனை எடுக்கலாம். இப்பதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எத்தனையோ எடுக்கலாம். ஆனா இறுதி முடிவு எங்கட கையில தான். அம் முன்னோர் அறிவில வந்து மனம் என்பது மனம் வேறு, புத்தி, சித்தம் வேறு என்று சொல்லுகிறார்கள். நடைமுறையில அது எந்த அளவுக்கு உதவுமோ தெரியாது. நான் சொல்வது இந்த சித்தம் என்பதுதான் ஃப்ரீ வில் என்று சொல்வார்கள். அப்ப இங்கிலீஷ்ல இன்னொரு சொல் இருக்கு. இன்டென்ட் என்று சொல்லி. அப்ப நான் எடுத்து பார்த்தேன் என்ன வித்தியாசம் என்று சொல்லி. இப்ப நீங்கள் ஒரு ஆள மர்டர் பண்ணினால் அது ஹோமிசைட் என்பார்கள். இன்டென்ட்டோட செய்தால் தான் சிவியர் பனிஷ்மென்ட். இன்டென்ட் இல்லாம தற்செயலா கொலை செய்ய வந்தா லெஸ் பனிஷ்மென்ட். மேன்ஸ்லாட்டர் என்று வரும். ஏன்னு சொன்னா உயிரெழுதைக்குல நீங்கள் வந்து உங்களோட வம்சாவளி அதுன்னு சொல்வார்கள். அதுல ஒருவருக்கு அதுல நீங்க சேர்க்காட்டி அதை நீங்க குறிப்பிடணும். அந்த இன்டென்ஷனையும் குறிப்பிடணும். இல்லாட்டி அந்த வில்ல செல்லுபடியாகாம தள்ளி விடலாம். சோ அப்ப வில் எழுதைக்குள்ளே அப்ப வில் அதிலேயே வில் என்று சொல்லிலே வந்துட்டுது இல்லையா? ஃப்ரீ வில் என்பது எங்களுடைய ஒரு சுய சிந்தனையாக நாங்களா எடுக்கிற முடிவு. இன்னொரு ஆளை கட்டாயப்படுத்தியோ என்னன்னு சொல்றது ஃபோர்ஸ் பண்ணியோ செய்யறது இல்ல. ஆனால் இன்டென்ட் என்பது பொதுவா சொல்லி இருக்கிறார்கள். இந்த கேன் சேஞ்ச். ஒரு இன்டென்ஷன் இருந்தால் இப்போ செய்யலாம், பின்பு செய்யலாம். அதுக்கு சில சொல்கிறார்கள் அது சப்கான்ஷியஸ் மைண்டும் தூண்டலாம் என்று சொல்லி. ஆனா வில் என்று சொல்லியார்கள் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். யூ ஆர் ஃபுல்லி டிட்டர்மின். யூ வில் டூ இட் ஸ்ட்ரைட் அவே. மற்றது இந்த மென்டல் கெப்பாசிட்டி என்பது ஒரு எவ்ரி அடல்ட் ஹஸ் காட் மென்டல் கெப்பாசிட்டி என்று தான் எடுக்கிறார்கள். அன்லெஸ் ஸ்பெசிஃபைட். இப்போ ஸ்பெசிஃபைட் என்று சொல்லியிருக்கல நான் சொன்ன மாதிரி இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருப்பவர்களுக்கு அல்லது மென்டல் இல்னஸ், எல்லா மென்டல் இல்னஸ் இல்லை, சில சில நிலையில கெப்பாசிட்டி இல்லாமல் போகலாம். அல்லது உங்களோட மூளையில ஏதாவது ஒரு தாக்கம் நடந்தா அந்த நிலையில கெப்பாசிட்டி இல்லாமல் போகும். அப்ப இது வந்து மென்டல் கெப்பாசிட்டி வந்து உங்களோட இன்டெலெக்சுவலோட சம்பந்தப்பட்டாலும் அது டிபெண்ட் பண்ணி இல்லை. உங்களுடைய ஃப்ரீ வில்ல தான் தங்கி இருக்கின்றது. அப்ப உங்களோட இந்த ஃப்ரீ வில் என்ற சித்தம் முன்பு சொல்வார்கள் இல்ல, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று மனைவி சொல்வார்களாம். அப்படியெல்லாம் அதான் பழைய காலம். என்றால் மனைவி கரணவன் சரணடைந்துட்டான். அப்படி அந்த நிலையில அப்படித்தான் சொல்லணும். ஆனால் இப்ப அது சரி வராது. ஆனபடியால் இந்த ஃப்ரீ வில் என்பது முடிஞ்ச அளவுக்கு ரியாலிட்டி உண்மைக்குரியதா இருந்தால் அதுதான் தர்மம் பண்ணி நான் எடுத்துக்கொள்றது. ரியாலிட்டிக்கு இல்லாமல் if your free will is away from reality, அது மாயை என்று தான் பெறும். அப்ப மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை என்று பொன்னாசை என்று போய்க்கலாம், அது ஒரு மாயைக்குள்ள விழுந்துடுவோம். பாத்தீங்களா? அப்ப ஃப்ரீ வில் இஸ் ஆல்சோ இஸ் நாட் இன் கீப்பிங் வித் ரியாலிட்டி. அப்ப அந்த இடத்துல தர்மா இல்ல உங்களோட கர்ம விதி என்று வந்துடும். அவர் சொல்லுவார் இல்ல, எண்ணம் போல் வாழ்வு என்று. அப்ப நாங்கள் அந்த விழிப்புணர்வோடு இருக்கீங்க, எந்த காரியத்தையும் விழிப்புணர்வோடு செய்கிறது என்று மட்டுமில்லை, ஒரு தவமா தியானமா செய்யல வில் ட்ரை டு கீப் இன் வித் ரியாலிட்டி. மற்றது இப்ப நான் அந்த மென்டல் கெப்பாசிட்டியை டிஃபைன் பண்றேன்னு சொன்னா அது லீகல் டெஃபினிஷன்ல 4 தமிழ்ல சொல்றேன்னா ஒரு சட்டபூர்வமான வரைவிலக்கணம் எந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தை ஒட்டி தான் இருக்கணும். இவருக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்குன்னு பொதுவாக சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல அந்த ஒட்டிய ஒரு அதிகாரம் இருக்கு. அது நிர்ணயிக்கிறது என்ன மாதிரி சொன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரா இருக்கணும் மட்டும் இல்லை, இந்த கேர் ஹோம்ஸ்ல இருக்கிறவர்களுக்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தியல அவருடைய அறிவுக்கு எட்டிய முறையில தான் எதிர்பார்க்கலாம். இப்ப படிச்சாளுக்கு கூட விதமா விளங்கப்படுத்த வேண்டி இருக்கும். அவ்வளவு படிப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு பொதுவாக எனக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு யூராலஜி சர்ஜன் வந்து சொன்னார் பேஷண்ட்டுக்கு, ஐ ஆம் யுவர் பிளம்பிங் டாக்டர் என்று சொல்லி. எனக்கு அதை கேட்க சிரிப்பா வந்துட்டது. சொன்னார் யூரின் பாஸ் பண்றதுதான் பிரச்சனை,
அவர் யோசிச்சார், அவனுக்கு பெருசா நாலேஜ் இல்லாத முறையில சொன்னேன், பிளம்பிங் டாக்டர் போட்டு கெட் யூ பிளம்பிங் சார்டட் அவுட்னு சொல்லி போட்டு போயிட்டு எனக்கு சிரிப்பா இருந்தது. இல்ல அவர்களுடைய அறிவு கட்டின முறையில விளங்கப்படுத்தி அவர்கள் அதை நினைவுல நிலைநிறுத்த வேண்டும். பெர்மனண்டா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிலைநிறுத்தி போட்டு அத அவர்கள் அவர்கள் அதை ஏற்கலாம், மறுக்கலாம். அந்த சுதந்திரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் ஏற்கைக்குள்ள அது பக்க விளைவுகள் இருந்தா அதை விளங்கிக் கொள்வதா இருக்கணும். ஆனால் என்ன காரணம் என்று கொடுக்க தேவையில்லை. அவர்கள் வேணுமெண்டா ஐ டோன்ட் வாண்ட் ரிஃப்யூஸ் பண்ணலாம். அவர்களுடைய முடிவு ஒரு என்னன்னு சொல்றது, மோசமான முடிவு என்றாலும் அது கெப்பாசிட்டி என்ற முறையில அவர்களுடைய சுதந்திரம் இருக்கு இல்லையா? சுதந்திரமான எங்களோட ஃப்ரீ சொசைட்டியில எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கிற முறையில தான் அந்த கெப்பாசிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கிறார்கள். மற்றது அந்த முடிவை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அந்த 4 கிரைட்டீரியாவோட தான் அவர்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்குன்னு நாங்கள் முடிவெடுக்கிறது. அப்ப நான் இதுல குறிப்பாக சொல்ல வந்தது இந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்பது இது இன்ட்ரெஸ்டிங்லி இந்த 2005 என்று போட்டிருக்கிறார்கள். 2005 மட்டும் பவர் ஆஃப் அட்டர்னி பொதுவாக சொத்துக்களை மட்டும்தான் பராமரிக்கிறதுக்கு. 2005க்கு பிறகு பவர் ஆஃப் அட்டர்னியை 2 பாகமாக பிரிச்சிருக்கிறார்கள். சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணலாம். அதே சமயம் உங்களுடைய ஹெல்த் டிசிஷன்ஸையும் அதே ஆளோ இன்னொரு ஆளோ நியமித்து அவர்கள் டிசைட் பண்ணலாம் என்று சொல்லி, அப்ப அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். யூ ஆர் கிவிங் an authority, you are granting to another person. அது பவர் ஆஃப் அட்டர்னி நீங்கள் இந்த ஒரு சிம்பிள் பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வைக்கலாம். ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக பவர் ஆஃப் அட்டர்னி எழுதலாம், அல்லது ஒரு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னியும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஃபார்ம்ஸே ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்துடுது. முந்தி ஒரு 4 சைடில் உள்ள ஒரு ஃபார்ம் தான். நீங்க சைன் பண்ணி ஒரு ஆள் நியமிச்சு போட்டு ஒரு விட்னஸ் எடுத்தா சரி. இப்ப நீங்கள் ஒரு ஆளை நியமித்து போட்டு அந்த ஆளுக்கு முடியாட்டி ஒரு சப்ஸ்டிடியூட் என்று சொல்லி இன்னொரு ஆளையும் போடலாம். நீங்கள் ஒரு விட்னஸை எடுத்து சைன் பண்ணணும். நீங்க சொலிசிட்டர் போக தேவையில்லை. ஆனா எல்லாரும் சொலிசிட்டர் போய் செய்தால் அதில் ஃபீல் ஈஸி, ரீஅஷ்யூர்ட். ஆனா எல்லாம் இப்ப டவுன்லோட் பண்ணி செய்யலாம். அதாவது இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்க கான்டாக்ட் பண்ணா அவங்க ஃபார்ம்ஸ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் நிரப்பி போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்றது உடனே செய்யணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இல்லாம போய்களை செய்யலாம். ஆனா இப்பவே செய்தால் நல்லா. இரண்டாள் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அவங்க திருத்தி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கேக்கெல்லாம் செய்யணும். அப்ப இப்ப செய்யற பவர் எல்லாம் லாஸ்டிங்னு சொல்லுவார்கள். மென்டல் கெப்பாசிட்டி இல்லாம போனாலும் அது வேலிட். முந்தி அப்படி இல்லை. அந்த பவர் ஆஃப் அட்டர்னி உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இல்லாம போனா இன்வேலிட். அதோட இஃப் யூ டைட் ஆல்சோ பவர் ஆஃப் அட்டர்னி lapses. So ஒரு கேள்வி டாக்டர் என்னன்னா, இப்ப அந்த மென்டல் கெப்பாசிட்டி செய்ய இருக்கணும், அது இல்லாம போனாலும் பரவாயில்லையான்னு சொன்னால், அவர் அந்த எழுதியக்க அவருக்கு மென்டல் கெப்பாசிட்டி செய்த பிறகு ரெஜிஸ்டர் பண்ணினா சரி, அதுக்கு பிறகு இல்லாம போனாலும் அது வேலிட். என்ன கேள்வி என்னன்னா, அவருக்கு செய்த பொழுது மென்டல் கெப்பாசிட்டி இருந்தது என்பதை ஒரு ஆள் அத்தாட்சிப்படுத்தணுமா, உறுதிப்படுத்தணுமா? அது அது சைன் பண்றவரே செய்யலாம்னு தான் போட்டு கிடக்குது. டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அவர் சைன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர் சொல்லணும், யூ கோ டு அ டாக்டர். இது ஜிபி மேலே செய்யலாம், ஆனால் பொதுவாக ஜிபி மேர்கள் தயங்குறேன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார் ஒரு சைக்காட்ரிஸ்ட போங்கன்னு சொல்லி. அப்ப ஒரு அதான் எவ்ரி அடல்ட் இஸ் அசியூம் டு ஹேவ் மென்டல் கெப்பாசிட்டி. அதான் அதில் நோட் பண்ணணும், அன்லெஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே படிப்பு குறைவா இருந்தால் அல்லது லேர்னிங் டிசபிலிட்டி போன்ற இதுகள் இருந்த ஆட்டிசம் சொல்லுவார்கள் எல்லாம், அப்படியான நிலையில நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. ரிஃபர் டு டாக்டர் ஜிபி ஸ்பெஷலிஸ்ட். மற்றபடி எவ்ரிபடி voting ரைட்ஸ் இருக்கிற மாதிரி தான். இட் இஸ் மோர் தேன் தட். அதோட நீங்கள் ரிவோக் பண்ணலாம். இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்து போட்டு உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கிற நீங்கள் அதை வேணும்னா ரிவோக் பண்ணி விடலாம். எனக்கு ஒத்து வேற இல்லை, அப்படி கேள்வின்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இல்லாம போனா யூ கான் ரிவோக் இட். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ அந்த பவர் ஆட்டிலே பிகம் வெரி காம்ப்ளெக்ஸ். இந்த நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கல இன்னொரு ஆளையும் இந்த நியமிக்கிற ஆளோட இன்னொரு ஆளையும் சொல்லணும், அவருக்கும் சொல்லி போட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
ம். அது என்னன்னா ஒரு சேஃப் கார்டிங் என்ன மாதிரி. ஏன்னா சம்டைம் பீப்புள் மே டேக் அட்வான்டேஜ்ன்றதுக்காக அது ம். சொல்றாரு சர்டிஃபிகேட் ப்ரொவைடர்னு சொல்லி. இது நீங்க இந்த ஃபார்ம்ஸை படிக்க போனா சில வேளை தலை சுத்தும். ஆனா இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஆனா சொலிசிட்டர் போனால் சார்ஜ் அ லாட். ஆனபடியா முந்தியன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டாக்குமெண்ட். இப்ப இவர்கள் எப்படி காம்ப்ளெக்ஸா செய்து வச்சிருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு இப்ப தற்செயலா ஒருவருக்கு திடீரென்று ஏதோ நடந்துட்டது. பவர் ஆஃப் அட்டர்னி செய்து வைக்க இல்லை. அப்படியான நிலையில கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கோர்ட்ன்னு சொல்லியிருக்கல நாங்க நினைக்கிறது கோர்ட் ரூம் என்று சொல்லி அதுக்கு 2 விளக்கம் இருக்குது. இட்ஸ் ஒரு டெசிக்னேஷன், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு அஃபிஷியலாயும் இருக்கலாமா. ஸோ அது முந்தி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முதல் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு லுனாசி ஆக்ட் என்று இருந்தது. அந்த டைம்ல அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால் அதை பராமரிக்கிறது கவர்மெண்ட்ன்றதுக்காக ஹையர் கோர்ட்ஸ் தான் அதை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இப்ப ஹையர் கோர்ட்ஸ் இல்லை, அது ஆஃபீஸ் ஆஃப் பப்ளிக் கார்டியன் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அவர்கள்தான் இதை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப அது அண்டர் நியூ கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் அதுக்கு பேர். நீங்க போட்டீங்கன்னா அதுல வரும் கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லி வெப்சைட்ல, அல்லது பப்ளிக் கார்டியன், ஆஃபீஸ் ஆஃப் பப்ளிக் கார்டியன்ல அவர்கள் தான் இந்த ஃபார்ம்ஸை. அப்ப ஒரு ஆளுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவர் பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்து வைக்கவே இல்லை, பட் இஸ் ஹேட் ஆக்சிடென்ட் அண்ட் பிரெயின் டேமேஜ் என்று சொன்னால் ஒரு ஆள் வந்து இந்த கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் முறையில் அப்ளிகேஷனை அனுப்பி அந்த ஆஃபீஸ் ஆஃப் பப்ளிக் கார்டியன்ல அனுப்பி அவர்கள் அதை பரிசீலித்து போட்டு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். ஆனால் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 400 பவுண்ட்ஸ் போட்டு கிடக்குது. பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு 100 பவுண்ட்ஸ் ஆக்கும். இது 400 பவுண்ட்ஸோட வந்து கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எடுத்தா நீங்கள் எவ்ரி இயர் அவர்களுக்கு இது எல்லாம் ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். பிகாஸ் கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வில் ஓவர்சீ இட். என்று சொன்னால் நீங்கள் கெப்பாசிட்டி கேட்கல தெரிந்தெடுத்து ஒரு ஆளை நியமித்திட்டீர்கள் இல்லையா? அப்ப நியமித்துறது ஒரு ட்ரஸ்ட் வேதியனால தான் நியமிச்சிருப்பீங்கள். ஆனா இந்தியா நிலையில யாரும் அப்ளை பண்ணலாம். அப்ப அதை பார்த்து போட்டு அப்கோர்ஸ் தே வில் கோ த்ரூ த ஹிஸ்டரி. அப்ப வந்து தே வில் ஹேவ் டு ஓவர்சீ இட். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீ இருக்குன்னு நினைக்கின்றேன். அப்ப அல்லது சில பேர் வந்து சொலிசிட்டர்ஸே கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் செய்கிற சொலிசிட்டர்ஸ் இருக்கிறார்கள் என்று நான் அறிஞ்சிருக்கின்றேன். ஸோ அது வந்து இந்த பண விஷயத்துல. மற்றது அப்படியான விஷயம் அப்படி நீங்கள் அது பவர் ஆஃப் அட்டர்னி நான் சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் மேட்டர்ஸுக்கு ஒரு ஆளை நியமிக்கலாம், உங்களோட ஹெல்த் மேட்டர்ஸுக்கு நியமிக்கலாம். அப்ப அந்த ஹெல்த் மேட்டர்ஸுக்கு நியமிக்கிறால் கேன் டிசைட் ஆன் யுவர் பிஹாஃப். இன்ன ட்ரீட்மெண்ட் இவருக்கு கொடுக்கலாம், இன்ன ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்க வேண்டாம், டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் ஹிஸ் லைஃப், டூ நாட் ரிசசிட்டேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து மற்றவர்கள் டிசைட் பண்ணலாம். ஒழிய உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணிடலாம் அது உங்களுக்காக. ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்காமல் ஒருவருக்கு திடீரென்று ரோட் ஆக்சிடென்ட்டோ நடந்து பிரெயின் டேமேஜா போனால் இந்த கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து they won't normally handle it. They will lead to the medical specialist. இந்த அவர்கள் வந்து ஒரு சொல்வார்கள் ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி நோயாளிக்கு ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்டான முறையில் தான் சிகிச்சை அளிக்கலாம். இப்போ அவர்கள் அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ட்ரஸ்ட் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஆனால் சில இடங்களில் அது பிணக்கு வரலாம். இப்போ ரிலேட்டிவ்ஸ்ல ஒருவர் சொல்லுவார் லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்க, இன்னொரு சொல்லுவார் இல்லை கண்டினியூ பண்ண வேண்டாம் என்று சொல்லி. ஸோ அப்படியான நிலையில கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் போக வேண்டி வரும். அப்படியே எக்ஸெப்ஷனான சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் they get involved. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி உயிரை விட இம்பார்ட்டன்ட் தான் எனக்கும் படுகின்றது. ஸோ நானும் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி செய்து வச்சிருக்கின்றேன். அடுத்ததான் இந்த உயில் லாஸ்ட் வில் என்று சொல்வார்கள். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதில் எத்தனையோ விதமான அது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் வித்தியாசப்படும். ஒரு சிம்பிளான உங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் ஒரு சிம்பிளான முறையில் அமைஞ்சிருந்தா ஓகே. சில பேருக்கு பலவித சொத்துக்கள் இருக்கும். அப்படி என்று சொன்னால் அது ஒரு காம்ப்ளெக்ஸ்.
அப்ப நீங்கள் ஒரு சொலிசிட்டர் போய் எழுத வேண்டும். சிம்பிளான வில்லைனா நீங்களே செய்யலாம். அதுக்குரிய ஃபார்ம்ஸ் இருக்கின்றது. ஆம், மற்றது அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா ஜாயிண்ட் வில்லா எழுதலாம். அப்ப ஜாயிண்ட் வில்லா எழுதுறது ஆக்கள் காரணம் என்னன்னு சொன்னால், ஆம், ஒரு ஆள் இறந்த பிறகு மற்றவர்களுக்கு அந்த சொத்து போய் சென்றடையும் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. லைஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாருல்ல, சிவியை ஒருத்தன் அந்த முறையில் எழுதலாம். அப்படின்னு சொன்னால் அது ஈஸி. அதோட அப்போ ஒருவர் முன்னுக்கு இப்போ ஏ அண்ட் பி என்று வச்சுக்கொள்வோம், புருஷனும் பெண் ஒய்ஃபும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ ஏ இறந்து போனால் பி வந்து ஒரு லைஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற முறையில் தான் பராமரிக்கலாம். அப்போ பிள்ளைகளுக்குன்னு சொன்னால் XYZ என்ற பிள்ளைகள் இருந்தால் அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர் இறக்க மட்டும் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த சொத்து இருக்கும். அந்த பி இறந்த பிறகுதான் பிள்ளைகளுக்கு சென்றடையும். அது உண்டு. மற்றது சில பேர் வந்து அது எங்கட கல்ச்சருக்கு பொருந்தாது. வெஸ்டர்ன் லைஃபுக்கு சொல்லுவார்கள் மிரர் வில் என்று சொல்லி அல்லது மியூச்சுவல் வில் என்று சொல்லி 2 காப்பீஸை ஒரே மாதிரி எழுதுவது. மிரர் ரெண்டைக்குள்ள ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ ஏ அண்ட் பின்னு எடுத்தா ஏ இறந்த பிறகு பி வேணுமென்னா அதை மாற்றலாம். ஏன்னா மறுமணம் செய்து போட்டு இன்னொரு ஃபேமிலியோட ஸ்டார்ட் பண்ணினா அல்லது மறுமணம் செய்தவருக்கு வேறு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் சென்றடையுமாறு எல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் வில் தான் மாற்ற முடியாது. மிரர் வில் இல்லாமல் மியூச்சுவல் வில் என்பதும் ஒரே மாதிரி வில்ல இருவரும் எழுதி சைன் பண்றது, அதுவும் மாற்ற முடியாது. ஸோ அதெல்லாம் பொதுவாக சொல்ல வேண்டியது. மற்றது இந்த இந்த வில் எழுதைக்குள்ள எனக்கும் தெரியாது. இப்போ சில பேருக்கு இப்போ நாங்கெல்லாம் புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். அப்போ இங்கே இருக்கிற சொத்துக்களுக்கு இங்கே வில் எழுதலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற சொத்துக்களுக்கு எனக்கு தெரியாது. ஐம் நாட் an expert here. I want to say that at the end. டிஸ்க்ளைமர் என்ன மாதிரி நீங்கள் ஒரு சொலிசிட்டர் தான் அட்வைஸ் கேட்கணும். நான் பொதுவாக கதைக்க வந்தது இந்த மென்டல் கெப்பாசிட்டி இருக்கிற சமயமே நீங்கள் எழுதிவிட்டால் உங்களுக்கு நன்மை வருமுன் காத்தலாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நீங்கள் வில் எழுதாட்டி பெரிய பிரச்சனை என்று இல்லை. அதாவது இஃப் இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை 2 பேர் இருந்தால் ஈக்குவலாக போகும் தானே. அப்போ வில் எழுதாட்டி சில பேர் யோசிக்கிறது எல்லாம் அரசாங்கத்துக்கு போக வேண்டாம். அப்படி இல்லை. உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு வம்சம் இருந்தா, சந்ததி இருந்தா, அவர்கள் வந்து வில் எழுதைக்குள்ள வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல தவறிவிட்டேன். நீங்கள் அந்த வில் எழுதைக்குள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவால நியமிக்கணும். அந்த எக்ஸிக்யூட் பண்றதுன்ற சொல்லிக்குள்ள சிஇஓன்ற மாதிரி தான் நடைமுறைப்படுத்துறவர். அப்ப அந்த எக்ஸிக்யூட்டர் வந்து ஒரு பெனிஃபிஷியரியாகவும் இருக்கலாம். இப்ப ஏ அண்ட் பி வைஃப்னு சொன்னா வைஃபே எக்ஸிக்யூட்டராக போடலாம். 2 பேரை போடுறது நன்மை என்று சொன்னா ஒரு ஆள் இறந்து போனால், ஆனா ஜாயிண்ட் வில் எழுதைக்குள்ள பொதுவாக ஒருவருக்கு ஒருவர் எக்ஸிக்யூட்டராக எழுதுவார்கள். 2 பேரும் ஒரே இடத்துல மறைகிறது சான்ஸ் குறைவு தானே. அப்போ ஒருவர் இருந்தால் மற்றவர் எக்ஸிக்யூட்டராக இருப்பார் 2 முறையில். அப்படி இல்லாட்டி வில் எழுதாமல் மறைந்து போனால் அது சொல்லுவார்கள் டைட் இன் டெஸ்டேட்னு சொல்லி. அப்போ இந்த பெனிஃபிஷரியாக இருக்கிறவரால் அந்த அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறது, அது எக்ஸிக்யூட்டர்னு சொல்கிறதில்ல, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறது. இந்த உயில் எழுதினாலும் சரி இவர் இல்லாட்டியும் இதை டீல் பண்ணுற டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொபேட் ஆஃபீஸ் என்று இருக்கின்றது. அப்போ வில்லை எழுதினாலும் நீங்கள் ப்ரொபேட் ஆஃபீஸு கண்டாக்ட் பண்ணி அந்த வில்லை அவர்கள் வேலிடேட் பண்ணுறேன்னு சொல்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வில்லில் நீங்கள் ஒரு ஆளை 3 பிள்ளையில ஒரு ஆளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலைன்னு சொன்னால் ஏதோ காரணம் சொல்ல தேவையில்லை. ஆனால் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், XYZ, Zஐ நான் ஒதுக்கிட்டேன்னு எழுதணும். ஏனென்று காரணம் சொல்ல தேவையில்லை. ஆனால் அதான் அந்த கெப்பாசிட்டி உள்ளவர்களுக்கு தெரியும் இல்லை எனக்கு 3 பேர் இருக்கிறார்கள் வம்சம்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி இந்த ப்ரொபேட் ஆஃபீஸில் அதை வேலிடேட் பண்ணிக்கல, அதை ஒரு அட்வர்டைஸ் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் வந்தால்
அது கன்டெஸ்ட் பண்ண இடத்துல இப்படி நீங்கள் அத உங்களோட இன்டென்ட் எல்லாம் போடாம விட்டால், அந்த வில்ல தள்ளுபடியாகி விட்டுரும். அது மட்டுமில்ல, கன்டெஸ்ட் பண்றவர் சொல்லலாம், இவர் மனம் குழப்பமா இருந்த இடத்துல எழுதியிருக்கிறார். மனக்குழப்பம் அதாவது இப்ப உங்களுக்கு அல்சைமர்ஸ் என்ற கண்டிஷன் மட்டுமன்று இல்ல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில எழுதி விட்டார் என்று சொல்லியும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனா அதுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ, அப்ப அந்த ப்ரொபேட் முடிஞ்ச பிறகு எக்ஸிக்யூட்டர் நியமிக்கப்பட்டா எக்ஸிக்யூட்டருக்கு ஒரு உத்தரவு கொடுப்பார்கள். அந்த ப்ரொபேட் என்பது ஒரு பத்திரம் உண்டு. எக்ஸிக்யூட்டர் இல்லாட்டி அந்த பெனிஃபிஷரிஸ் ஒரு ஆளுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஷிப் கொடுத்து அந்த ப்ரொபேட் என்பது வந்த பிறகு சொத்துக்களை நீங்கள் கை வைக்க முதல் எவ்வளவு டாக்ஸேஷன் என்பது அதுல போட்டு வரும், கால்குலேட் பண்ணி வரும். அது நீங்க பே பண்ண பிறகுதான் பெனிஃபிஷரிஸ் அதில் கை வைக்கலாம். அப்ப இந்த பல பேருக்கு இந்த எண்ணங்கள் வரலாம் இல்ல, இது இன்ஹெரிட்டன் டாக்ஸ் என்ன மாதிரி குறைக்கிறேன் என்று சொல்லி. ஈஸியான வழி வந்து நீங்க சில நாடுகளுக்கு பெயர்ந்து போனா அங்க இன்ஹெரிட்டன் டாக்ஸ் இல்ல, ஆஸ்திரேலியால இல்ல. அதான் நீங்க அங்க இப்பெல்லாம் பேர தேவையில்லை. அதை பற்றி நான் இங்க பேச முன் வேற இல்லை. அப்ப இன்ஹெரிட்டன் டாக்ஸை குறைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. கிஃப்ட் பண்ண முறையில சொத்துக்களை எழுதி விடலாம். அதோட உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிஃப்ட் பண்ணி விட்டால் உயில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட பேர்ல சொத்துக்கள் இருந்தால் தான் உயில் எழுத வேண்டி வரும். சொத்துக்களை ஏற்கனவே பிள்ளைகளோட பேர்ல எழுதி விட்டால் அது உங்களோட கையிலேருந்து போய்விட்டது. அவர்களால் என்னன்னு செய்யலாம். ஸோ யூ ஹேவ் நோ ஹோல்ட் ஆன் இட். ஸோ நீங்கள் வீட்டை பிள்ளைகளோட பேர் எழுதினால் they may ask you to leave the house. You can't say, isn't it? ஸோ அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த சில பேர் வந்து இப்போ 2வது வீடு இருக்கல அதை ஒரு மாதிரி பிள்ளைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுவார்கள். ஏன்னா ஒரே ஒரு வீடு இருந்தால் அது வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு போகிறதா இருந்தால் அது இன்ஹெரிட்டன் டாக்ஸ் அதில் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குன்றது. மற்றது இந்த லிவிங் வில் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தெரிய இல்லை. அது வந்து பொதுவாக லாஸ்ட் வில் அண்டைக்குள்ள நீங்கள் இறந்த பிறகுதான் அது எஃபெக்டிவாக வரும். லிவிங் வில் என்று சொல்வது சொத்துக்களை பொறுத்து இல்லை, உங்களோட ஹெல்த் இதை பற்றி. அதாவது உங்களுக்கு திடீரென்று ஏதாவது ஒரு சீரியஸான விபத்து நடந்தோ பிரெயின் டேமேஜ் என்று வந்தா உங்களை என்ன அன்னெசரிலி தேவையில்லாமல் ப்ரொலாங் லைஃப் என்று சொல்வார்கள் இல்லையா, தேவையில்லாமல் அதில் நீடிக்க வேண்டாம் என்ற முறையில் இந்த டியூபுகள் எல்லாம் போட வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அதை எல்லாம் தெளிவுபடுத்தினால் they will respect it, they will abide by it. It's legally bound, they will bind, legally it's bind. சரிதானே? அப்படி இல்லாட்டி if you have already nominated somebody as a power of attorney for health issues, that person can decide. அப்படியும் இல்லாட்டி it will entirely depend on the hands of the health care professional. அவர்கள் வந்து ஒரு ரீசனபிளாக தான் பிஹேவ் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்டுக்காக தான் செய்கிறோம் என்ற முறையில் செய்யணும். ஆனால் சில இடங்களில் ரிலேட்டிவ் சொல்லுவார்கள் இல்லை இல்லை கீப் இம் as long as possible என்று சொல்லி. அப்போ சில வேளை இந்த வயிற்றுக்குள்ளால் ஒரு டியூபை போட்டு ஃபீட் பண்ணி அதுகளெல்லாம் செய்ய வேண்டி வரும். தட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு இள வயதில் நடந்தால் யூ மே ஹேவ் டு டூ தட். ஆனால் 80-90 வயதில் பிரெயின் என்ன டிமென்ஷியா அல்சைமர்ஸ் வந்த இடத்துலையும் அந்த டியூபை போட்டு ஃபீட் பண்ணி பிரயோசனம் இல்லை இல்லையா. பட் தென் டாக்டர்ஸ் ஹேவ் டு டூ இட் unless there is a living will or power of attorney. So otherwise relatives can make a case against the doctors இல்லையா. ஸோ அதனுடைய இந்த விஷயங்களை தான் நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால். நன்றி நன்றி டாக்டர். இனி இதில் கொஞ்சம் நிறைய பேர் இணைந்திருக்கணும் நினைக்கிறேன். அப்போ யாருக்காவது கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக கேட்கலாம். வேண்டாம் 8 மணிக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. கேளுங்க. டாக்டர் ஜெகநாதன், நீங்க சொன்னீங்க இந்த டாக்ஸ்களை அவாய்ட் பண்றதுக்கு நீங்கள் வந்து இந்த இதை வந்து பிள்ளைகளுக்கு எழுதலாம்னு சொன்னீங்க, இப்போ கிஃப்டா கொடுக்கலாம்னு.
ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு வில்லங்கம் இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்களும் கூட ஒரு ஆள் வந்து தன்னை வீட்டை தன்னை பிள்ளைக்கு எழுதினால் அவ வந்து 7 வருஷத்துக்கு உயிரோட இருக்க வேணும். அந்த இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ் இந்த இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸை அவாய்ட் பண்ண. அப்ப அப்ப அதொண்டு. அப்ப அந்த 7 வருஷத்துக்கு முதல் அந்த ஆள் இறந்தால் அவ இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ், தே ஆர் லயபிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ். அதொண்டு. மற்றது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்களும் கூட பிள்ளைக்கோ யாருக்கோ கிஃப்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல தேர் இஸ் அ டேட். இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணின அன்றைக்கு ஒரு டேட் போட்டு தானே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க சொலிசிட்டர் மூலம். அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் 7 இயர்ஸ் இருந்து உயிரோட இருந்து அதுக்கு பிறகு நீங்கள் இறந்தாலும் உங்கள்ட்ட நீங்கள் வேற சொத்துக்கள் எல்லாம் வச்சிருக்கேக்குல்ல டாக்ஸ்காரன் வருவான் வந்து உங்களோட மகளை நீங்க கிஃப்ட் பண்ணின பிள்ளைய போய் பிடிப்பான். பிடிச்சு சொல்லுவான், இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு எப்ப கிஃப்ட் பண்ணின நாளை சொல்லண்டு. அப்ப அந்த கிஃப்ட் பண்ணின டேட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஒன்று இருக்கும். அவன் கிஃப்ட் பண்ணின டேட்டுக்கு if the property was worth 400,000 pounds and பிறகு அந்த 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 அம்மாவோ அப்பாவோ சாகேக்குள்ள if the property has risen to 800,000 pounds, what will happen is that equity அந்த மிச்ச 400,000 poundsக்கும் you have to pay capital gains tax. It's இல்ல not நீங்கள் inheritance tax. சாரி டு இன்டரப்ட். நீங்கள் அது காம்ப்ளெக்ஸாக கேட்டுக்கொண்டு போறீங்க. முதலாவது வந்து இந்த 7 இயர் ரூல் கொண்டு வந்தது என்னென்றால் பீப்புள் மைட் டேக் அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு திடீரென்று இறக்கும் தருவாயில நீங்கள் எல்லாத்தையும் கிஃப்ட் பண்ணி விட்டுறாம இல்லையா, அதுக்காகத்தான் அந்த 7 இயர் ரூலை கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ யூ ஆர் ரைட். அப்போ நீங்கள் கிஃப்ட் பண்ணி போட்டு 7 வருஷம் இல்லை 3.5 years இருந்தால் அந்த பாதி 50% பே பண்ண வேண்டி வரும். ஆல்மோஸ்ட் 6 years இருந்தால் ஸ்மால் அமௌண்ட் பே பண்ண வேண்டி வரும். மற்றது இந்த இட் மே லுக்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு ஆள் இறந்து போனால் இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த முதலாக நீங்கள் அந்த ப்ரொபேட் ஆஃபீஸுக்கு எழுதினால் யூ ஹேவ் டு கண்டாக்ட், இட்ஸ் சென்ட் யூ ஃபார்ம். அந்த ஃபார்மில் இருக்க எல்லாம் இந்த இறந்தவர்களுடைய பேரில் இருக்கிற அசெட்ஸ் எல்லாம், பேங்க் டீட்டெயில்ஸ், கார்கள், வேல்யூபிள்ஸ் போட்டுட்டு எந்தெந்த கிஃப்ட் செய்திருக்கிறார் எந்தெந்த வருஷம் எல்லாம் போடணும். பார்த்தீங்களா? அப்போ அதில் வந்து 7 வருஷத்துக்கு மேலே என்று சொன்னால் ஃபைன், 7 வருஷத்துக்குள்ளே என்று சொன்னால் they will calculate everything accordingly. அதோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ஐ எம் நாட் 100% ஷுர் அபவுட் இட், பட் நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 7 வருஷத்துக்கு முதலே கிஃப்ட் பண்ணிட்டு வச்சுக்கொள்வோம். அப்போ அந்த கிஃப்ட் பண்ண பிறகு அந்த டேட்டுக்குள்ள வேல்யூவில் இருந்து அவர் அதை உடனே விற்றா சரி, 10 வருஷத்துக்கு பிறகு பேர்ந்து விற்றா எவ்வளோத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோத்துக்கு கேபிட்டல் கேஸ் அவர்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ That's what I was saying. Yeah. அது நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன திருத்தம் என்னென்றால் அந்த மெயின் ஹவுஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வராது. அது நான் ஏற்கனவே சொன்னேன். That is, 2வது 3வது வீடு இருந்தால் கிஃப்ட் பண்ண வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து கிஃப்ட் எடுத்தவர்கள் அதனால் உடனே விற்றா சரி, they can rent it. ஆனா அவர்கள் 10 வருஷத்துக்கு பிறகு விற்றா they will incur capital gains. Common knowledge இல்லையா? Right, that's it. கமலா அருணாச்சலம் போட்டிருக்கிறா காய். நன்றி. வேற யாராவது? கமலா போ. நீங்க மியூட்டட் கமலா நீங்க மியூட்டட், அன்மியூட் பண்ணுங்க. Thank you. நல்லா இருந்தது. வெரி 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 யூஸ்ஃபுல் talk, Dr. Jagannathan. Thank you so much and thank you both. நல்லொரு ஃபோரம். எனக்கு கேள்வி என்னென்றால், நாங்கள் இந்த லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதாம விட்டமென்றால் இருந்தா போல இறந்துட்டா என்ன நடக்கும்? இல்ல இறந்தால் பவர் ஆஃப் அட்டார்னி என்று சொல்லி வராது. இல்ல அதாவது இறந்த பிறகு சொத்து விஷயத்தில் எழுதாமல் இறந்தால் என்ன இறந்துட்டேன். இல்ல if you are dead, if you have done a last will, I haven't. Last will is different. இப்ப லாஸ்ட் வில் எழுதாம இருந்தால் எல்லாரும் பயப்படுறாங்க. இல்லை, இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை
அல்லது 2 வச்சுக்கூடும் ஈக்குவலா. அப்படி என்று சொன்னால், அந்த பெனிஃபிஷியரீஸ் கேன் அப்ளை ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஷிப். ஆஹா. சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவினா. அப்ப இந்த லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டார்னி அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இல்ல லாஸ்ட் பவர் உயிரோட இருக்கேக்கல தான் அது இட் பிகம் வேலிட். ஓ அதான். ரைட். ஆஃப்டர் யூ ஆர் டெட் தி பவர் ஆஃப் அட்டார்னி இஸ் பீஸ் ஆஃப் பேப்பர். சரி. சிப் பேப்பர் என்று தான் சொல்வார். ஓகே. சோ சாரி. இப்ப நான் லாஸ்ட் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதிட்டேன், லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதிட்டேன். அப்ப எழுதின பிறகு எனக்கு மென்டல் கெப்பாசிட்டி குறைஞ்சாதான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இஸ் வேலிட் என்ற மாதிரி என்ன? இல்ல ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த பவர் ஆஃப் அட்டார்னில நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். We want it to be operative now or when you become mentally incapacitated என்று எழுதலாம். ஸ்பெசிஃபை பண்ணலாம். ரைட். ஓகே. பவர் ஆஃப் கொடுத்தாலும் நீங்கள் you can still operate your you can still operate your financial matters. ஓகே. thank you. கமலாமா, இதுல என்ன சொல்லுங்க அட்வான்டேஜ்? நீங்க வந்து பவர் ஆஃப் அட்டர்னி அல்லது பில் எழுதி வச்சீங்களா உங்களோட பிள்ளைகளுக்கு அது ஈஸியா முடியும் இல்லையா? இல்லாட்டில் நீங்கள் ஒன்றும் எழுதி வைக்காமல் சடனா போனீங்களா என்ன நடக்கும்டா, they have to go to the probate office, அந்த probate forms எல்லாம் எடுத்து அப்புறம் 2 பிள்ளைகளுக்குலாம் என்னாலும் சண்டை சச்சரவு வந்தா அப்புறம் அதை பிரிக்கிறது என்ன மாதிரி அப்படி இப்படி கன தொந்தரவுகள் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக அவ சொல்லுறது, நீங்கள் ஒரு வில்லை எழுதி வச்சுட்டு போனா இல்லாட்டி இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை செய்து வச்சுட்டு போனா உங்களோட பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ஈஸியா முடியும். சரிதானே? That is the main point they are trying to make. Because when my husband died, I had to go to the probate. And that can be a long process. And also you have to have a solicitor to do that sometimes. I went through the same problem. அதான். அது வந்து if it is a complex estate, otherwise it need not be, because அதுல hurt இருக்குது. பட்டாத assets, பேங்க் இதுகள், ஒரு வீடுன்னு சொன்னா அது அவ்வளவுதான். அப்ப அதை கால்குலேட் பண்ணி எவ்வளவு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சொல்லுவார்கள், அதை பே பண்ண பிறகு whether you are the executor or the person who is going to administer it will distribute the estate. அப்ப அது 2 பேர் இருக்கேக்கல 50-50 எடுக்கணும். அப்ப அவர்கள் சண்டை பிடிக்கிறேன்னு சொன்னா you have to go to an independent person. thank you. என்ன சொன்னா அந்த எக்ஸிக்யூட்டர் என்று சொன்னா அந்த எக்ஸிக்யூட்டரோட பொறுப்பு. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ளை பண்ணேக்கல ஒரு ஆள்னு சொன்னா சுவம், 3 பேர் சொன்னா மற்ற 2 பேரும் அக்ரி பண்ணணும். We are agreeing for Mr. XYZ என்று இருந்தா பையும் Z X தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மதிக்கணும். Otherwise you have to go to an independent person or solicitor to do that. Otherwise it's not அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் என்று எனக்கு படம் இல்லை. ஏனென்றால் அது எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒரு சிக்கலா முடிய போகுது என்று யோசிக்கிறது. அது என்றால் இப்ப பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை இல்லைன்றா தான் பிரச்சனை. thank you. கிராண்ட் சில்ட்ரனுக்கு எழுதி வச்சீங்களா தொந்தரவு இல்லை. equally divided among grandchildren, full stop. Yes, suppose you can do that. பூனைக்கு எழுதாவே தான் தெரியும், பூனை நான் இருக்கு. ஓகே, சரி. Thank you. ஒருவருக்கும் எழுதாவிட்டால் யாரோ ஒருவன் வருவான் உங்களுடைய சொத்தை அனுபவிக்க. ஹெல்த்தியா இருக்கேக்க எல்லாத்தையும் செய்துட்டு டேக்ஸ் காசுல பென்ஷன் காசுல லீவ் பண்ண எக்கானமியான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டா 60+ ஒருவித பிரச்சனையும் இல்லை. கண்ணை மூணு நித்திர வரும், கண்ணை முழிச்செழுந்தோடனே ஆக்டிவாக இருக்கலாம், அடிஷ்னல் ப்ரெஷர் இருக்காது, மென்டல் ஹெல்த் பிரச்சனை வராது, லைஃப் வந்து ஜொலியாக போய் கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. அது நான் 58 அப்படி டிசைட் பண்ணிட்டேன். நானும் அப்படித்தான். இப்போ எந்த நாட்டுக்கும் அங்கேயும் போய் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறேன். கூப்பிட்டா ஹாலிடேயா ஒவ்வொரு நாட்டிலையும் போய் வேலை செய்கிறதுக்கு இப்போ அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். சரியான ரிங்கில் அமைஞ்சா 1 இயர் ஒரு நாட்டிலையும் போய்
ஒர்க் பண்ணி அந்த நாட்டில் சுற்றி பார்த்து வரலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அதான் நான் சொல்வது, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை விட பற்றற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரிதானே? நான் என்ஜாய் பண்ணேன். நான் டெய்லி இந்த பசுமையை பற்றி, இயற்கை 5 5 பற்றி வாய்ச்சி கொண்டு என் ஜாலியாக இருப்பேன். ஒரு நேரம் கொமோடி பார்ப்பேன், ஒரு நேரம் பொலிட்டிக்ஸ் பார்ப்பேன், ஒரு நேரம் இந்த வளங்களை பற்றி ஒரு ரிசர்ச் செய்வேன். என் டைம் போயிடும். நான் பீஸ் ஆஃப் மைண்ட் அனாவசியம் சொத்துக்கிட்ட பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லை ஏனென்றா உங்களோட பேரே சிவசம்பு இருக்கு. அப்படியே நீங்க சிவசம்புவா இருக்கிறீங்க. அப்பா ஹெல்த்தியா இருக்க 3 பிள்ளைகளுக்கும் ஈக்குவலா பிரிச்சு எழுதினார். இறந்த போது ஒரு பிரச்சனையும் இருக்கல. நான் அவர் எனக்கு விட்டதை இப்போ பொது சொத்தா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு லேண்டை கொடுத்தேன். முன்னுக்கு ஒரு மூலிகை தோட்டம் செய்து விட்டுருக்கிறேன். காணும் அங்கே உள்ள பிள்ளைகள் இயற்கையோட இசைப்பட வாழட்டும். அவ்வளவுதான். யாரா இருந்தேன் எல்லாம் அவங்கள்ட பேர பிள்ளைலாம். வெரி குட். யாதும் முறை யாவரும் கேளீர். லண்டனுக்கு வரைக்கும் எப்படி வாழ்வோம்ட்டு நாங்க என்ன ரோட் மேப் போட்டு வந்து நாங்க அதுதான் நான் சொன்னேன்ல பேச்சுல ஆரம்பிச்சு நாங்க முடிவு எடுக்கிறது நீங்கள் யதார்த்தத்தோட ரியாலிட்டியோட பொருந்துற மாதிரி முடிவெடுத்தால் லண்டனுக்கு வந்தோன்னா 3 வேர்ட்ஸோட வாழ பழகினாங்க. எஸ் நெக்ஸ்ட் ப்ளீஸ் தேங்க்யூ. இன்றைக்கு ப்ரொஃபஷனல் ஆகி ஒரு லெவலுக்கு வந்து நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டியாக இங்கே உள்ள கல்வியையும் இங்கே உள்ள வாழ்வியலும் இங்கே உள்ள என்ன பண்பும் உங்களுக்கு தந்துருக்கு. அந்த எங்கள்ட விஷன் சரியாக இருந்தால் எல்லாம் சரி. அங்கே உள்ள பேட் ஆட்டிடியூட்டாக கொண்டு இங்கே துணிச்ச மாட்டால் தான் எல்லாம் காம்ப்ளிகேட்டட். தங்கிலீஷாக இருக்கும். தமிழும் இல்லை இங்கிலீஷும் இல்லை, வித்தியாசமாக இருக்கும். பெரும்பான்மையான ஆட்கள் அப்படித்தான் இருக்கணும். இப்போ அதான் சிக்கல், எங்களோட வாழ்க்கையில் சிக்கல் வராதான். சிம்பிளாக நினச்சா நாங்கள் இதை எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல போகிறோம். அதுதான் நாங்கள் யோசிக்கோம். பணம் பொருள் இல்லை. எங்கள்ட வாழ்வியலில் ஒரு நல்ல இசைப்பட வாழ்தல் என்ன பண்போட. நான் சொல்றது தர்மம் தலைமுறை காக்கும் சொல்லி. ஆமாம். அதனால்தான் நான் மரண்டடுக செய்து கொண்டிருக்கிறேன். பல்லுயிர் ஓம்பி வாழ்தல். எனிவே 8 மணி போது நாங்கள் நிறைவு செய்வோம் இல்லையா? இது சம்பந்தமா நிறைய மீட்டிங்ஸ் நடக்குதுங்க. நான் அதை சொல்லலை இதில். ஏன்னா அது கொஞ்சம் வியாபார நோக்கத்தில் மீட்டிங்ஸ் நடந்து கொண்டிருக்கு. சம்பந்தமாக லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தேன். நான் சிரிச்சு போட்டு வந்தேன். சரி, பட தேத்தனியோட இது சம்பந்தமாக மீட்டிங் நடக்குது. குரூப்பாக பிளாக் மணி கருப்பு பணத்தை வச்சிருக்கதான் கொஞ்சம் பதட்டப்பட்டு கொண்டு தெரியணும். அவைக்கு தான் நிறைய டேப்லெட்ஸும் கையில் கொண்டு தெரியணும். நன்றி. மோகனுக்கு இடம் மோகன் ஏதாவது கடைசியில் சொல்ல விரும்புகிறீங்களோ தெரியாது. மோகன் தெரியல போல இருக்கு. அவர் இல்ல போல இருக்கிறேன். தலைப்பு ஆரம்பத்துல பார்த்த போது இது மெடிக்கல்ல ஏதோ உத்தரவாதம் பண்ணலாம், உடம்புக்கு ஏதாவது நீங்கள் ஏதோ கரண்டி பண்ற புது சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்களோ என்று சொல்லி ஆவலா. ஏன்னா வேலை இல்லை, நான் வேலையில் இருந்தபடியே காலத்துல கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தால் பிறகு சரி அப்ப ஒரு பைனான்சியல் அட்வைசரா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் அப்ப டாக்டர் வரைக்குள்ள நாங்க வேற ஒன்றைத்தான் எதிர்பார்ப்போம். ஆனாலும் உண்மையில யூஸ்ஃபுல். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. நிறைவில் உறவுகள் கேட்ட கேள்வி போலத்தான் அதெல்லாம் நடக்கிற பார்க்கலாம். எம்பெருமான நம்மை காப்பாற்றுவார், சாகா வரம் தருவார், மார்க்கண்டேயரா இருப்போம் என்ற எண்ணத்துல போயிட்டு ஒசுக்கண்டு போனோன்னா மற்ற வீரருக்குத்தான் தலையடி வாரது. அது சிறந்த நிகழ்ச்சியாக இருந்தது. இதை கொஞ்சம் மீள் அலைகள்ல மறுவழிப்புலையும் யூடியூப்ல ஓட விடுவோம். அதுன்ற ரெஸ்பான்ஸை பார்த்து நாங்க இன்னும் ஒரு அப்டேட் ஒரு சில வாரங்கள் கழிச்சு வேற கேள்விகள் எழும்பும் போது திருப்பி இருக்கா எடுக்கல இன்னும் பலருடைய கதைகளை கேட்க முடியும். உங்களுடைய பதில்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்துல நான் எதிர்பார்த்த தலைப்பு அதுதான். உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் எங்கள் இளையோரின் வெற்றிகளும் வந்து வரும் நினைக்கிறேன். பரவாயில்ல, அது அறிமுகம் செய்து நல்லது. இன்னும் ஒரு நாள் நிகழ்ச்சி வெற்றி பெற்ற இனியோர்களையும் இணைக்க முடிந்தால் அப்படி ஒரு நிகழ்ச்சியும் பொதுவாக பேசி சில சாதனைகளையும் சிலர் செய்திருக்கார்கள். கல்பனா அவர்கள் போல அவர்கள் எல்லாம் 2-3 பேரை இணைச்சு செய்யல. மிக்க நன்றி. நன்றி டாக்டர். உற்சாகமா இருக்கிறீங்க.
நன்றி நடாமோகன். பற்றற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது நல்லா இருக்கு. நீங்க ஏதோ ஒன்றை கொண்டு வந்துருவீங்களோ எப்படியோ. மிக மிக மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றி. தொடர்வோம். போசன்னா உங்களுக்கு வாழ்த்து. நன்றி இணைந்த நன்றி உறவுகளுக்கும் நன்றி. இணைந்து வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர். எல்லோரும். இந்த நிகழ்வில் வணக்கம். இணைந்து பல கருத்துக்களை சொன்னதற்காக டாக்டர் ஜெகநாதன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்திக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.